உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிஜேபி அதிமுக இடையே என்ன நடந்துட்டு இருக்கிறது? இந்த சீட்டு பேரம், கூட்டணியை இன்னும் விரிவுபடுத்துவது, இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துங்குதா? ஏன் ஒரு பக்கம் அண்ணாமலையை அனுப்பி ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்காங்களா? இந்த பக்கம் இபிஎஸ் வந்து திரு நயினார் ஏன் சந்தித்தார்? எடப்பாடிய பல பேர் மிரட்டுறாங்க, உள்ளேயும் மிரட்டுறான், வெளியிலும் மிரட்டுறான், கூட்டணியிலையும் மிரட்டுறாங்க. ஆனா அத்தனைக்கும் கல்லூரி மங்கனை போல அசைஞ்சு கொடுக்காம உட்கார்ந்துருக்க. பார்லிமெண்ட்ல உட்காருவதை விட தமிழ்நாட்டில் உட்கார்ந்து தீரணும். திராவிட இயக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இது ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அழுத்தம். மோடி அமித்ஷா 2 பேருக்கும் தூக்கமே போச்சு. இது வரைக்கும் கிருஷ்ணசாமி கட்சியில் இருந்த ஒரு எம்எல்ஏ கூட இப்போ அவர் கூட இல்லை. எப்போ அந்த காலத்தில் இருந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. அவருக்கு 7 சீட்டு வேணுமா? இப்படி இது யார் சொல்றா? பாஜக சொல்லுது, பிஜேபி சொல்லுது. ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப கூட்டாளி. 1925 100 ஆண்டுகளில் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை அமைப்போம் அமைச்சிட்டான். இல்ல இன்னும் அமையல, இன்னும் காங்கிரஸ் அமைச்சமா இருக்கு. காங்கிரஸ் என்ன டம்மி பீஸா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல. காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன பண்ணுது காங்கிரஸ்? எங்க வந்து சேர்ந்துருக்கு? வயநாடு முஸ்லீம் தயவுல ஜெயிச்சிருக்கு. 150 சீட்டு ஏடிஎம்கே நீங்க நின்னுக்கோங்க, 84 சீட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க யாருனாலும் சேர்த்துக்கிறோம். ஆமா, யாரனாலும் யார சேர்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது பாமக எடப்பாடிக்கு தொடர் நெருக்கடி வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அதிகார மையமாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்ட நாள் திட்டம். அதை இப்போ பரிசோதனை செய்து பார்க்கிற இடம்தான் 2026 தேர்தல். திருமாவளவனை முன்னிறுத்தித்தான் திமுகவை இந்த வேலையை பண்ணுது. திமுகவை டிஆர் பாலு போக மாட்டேன்ட்டார். ஏன் அது திருமாவளவனை நிக்க வைக்கிறாங்க? திமுக எம்பிக்கள் தான் அதிகம், அவங்களுடைய கோட்டாவில் தான் அவங்க கூட தான் சேர்ந்து திருமாவளவனும் இருக்காரு. அம்மாவா இல்லையா? நல்ல கேள்வி. டிஆர் பாலு இந்த வேலையை செஞ்சாருன்னா கப்பல் அப்படியே அண்டார்டிகா கடலுக்கு போயிடும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுகவின் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த பொதுக்குழு முடிந்த பிறகாக சில காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஒருபுறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கிறாரு. டிடிவிக்கு அவர் வீட்டுக்கே வர வச்சு விருந்தெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொதுக்குழு சிறப்பாக நடந்ததுங்க, அதுக்காக வாழ்த்து சொல்ல இபிஎஸ் பார்க்க போனங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு டெல்லிக்கு போறாரு திரு நயினார் நாகேந்திரன். அதற்கு முன்னாடி அண்ணாமலை இவங்களெல்லாம் சந்திச்சவர் நேரம் அவரு டெல்லிக்கு போயிட்டாரு. கேட்டா எஸ்ஐஆர் அங்கே ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கு, எல்லா தமிழ்நாடு தலைவர்லாம் வராங்க, நான் முன்னாடி போறேன் அப்படின்றாரு. பிஜேபி அதிமுக இடையே என்ன நடந்துட்டு இருக்கிறது? இந்த சீட்டு பேரம், கூட்டணியை இன்னும் விரிவுபடுத்துவது, இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துங்குதா? ஏன் ஒரு பக்கம் அண்ணாமலையை அனுப்பி ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் பார்க்க வச்சிட்டு இருக்காங்களா? இந்த பக்கம் இபிஎஸ் வந்து திரு நயினார் ஏன் சந்தித்தாரு? என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயலலிதாவை போல இன்னும் முழுமையாக அதிகாரம் அவரிடம் வந்தடையவில்லை. ஆனா தன்னை ஒரு ஜெயலலிதாவா கருதி கொள்ளுகிற நிலைக்கு அவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்களே சொன்னீங்களா? சொல்லியிருக்கேன். ஒரு 10 ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்போ ஏண்டா இந்த கட்சிக்கு தலைவர் ஆனோன்னு நினைக்கிறார். வேதனையா இருக்காரா? வேதனையா. ஏன் என்னன்னா, நீங்க நான் தான் சொன்னேன், இப்போ ஜெயலலிதாவிடம் கூட்டணி கட்சி தலைவர்கள் டாமினேஷன் பண்ண முடியாது, சீட்டு பேரம் பேச முடியாது, கொடுக்கறதும் வாங்கிட்டு. அதுதான் ஜெயலலிதா. ராமதாஸ் ஆகட்டும், வைகோவாகட்டும், யாராக இருந்தாலும் தாப்பாண்டியன் காத்திருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, இதுதான் நிலைமை. ஆனா இப்போ எடப்பாடியை நீங்க பாஜகவில் இருக்கிற குட்டி தலைவர் கூட மிரட்டுறான்.
மிரட்டுறாங்க. கூட்டணி கட்சி தலைவர் மிரட்டுறாங்க. ஆ. இதுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா பாஜக. ம். பாஜக நயினார் நாகேந்திரன் ஒரு பிரசரு. ம். இதுக்கு நடுவில் அண்ணாமலை ஒரு அண்டர் கிரவுண்ட் அரசியல். ம். ஓபிஎஸ் நேராக குருமூர்த்தி கூட்டிகிட்டு போய் ஒரு பிரஷரு. ம். குருமூர்த்தி கூட்டிகிட்டு ஓபிஎஸ் நேரம் எங்கே போகிறாரு? டெல்லிக்கு. எதுக்கு போகிறாரு? எடப்பாடி மிரட்டி என்ன எப்படியே உள்ள அந்த சேர்த்தி சொல்லுங்க. மிரட்டுங்கன்றாரு. 10 சீட் வேற என்ன? அமித்ஷாட்ட போய் கெஞ்சிங்க கொஞ்சுங்கன்னு சொல்லுவார். அவரே ஒரு பெரிய ஷா, பகதூர் ஷா. பகதூர் ஷானா முகலாயருடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா. இந்த இந்தியாவையே கட்டி ஆண்ட பரம்பரை யாருது? ஷா. இன்னைக்கு சிக்கந்தர் ஷா. ஷானால பேரரசனுடைய அடையாளம். இப்போ இவருக்கு பேரு அமித்ஷா, மகன் பேர் ஜெய் ஷா. இப்படி இந்த ஷாக்கள் யாரை மிரட்டுறாங்க? எடப்பாடியை மிரட்டுறாங்க. ஆனா எடப்பாடி தான் பிடி கொடுக்காம இருந்துதானே. அதுதான் எடப்பாடி. இப்போ எடப்பாடிய பல பேர் மிரட்டுறாங்க. உள்ளேயும் மிரட்டுறான், வெளியிலும் மிரட்டுறான், கூட்டணியிலையும் மிரட்டுறாங்க. ஆனா அத்தனைக்கும் கல்லூரி மங்கனை போல அசைஞ்சு கொடுக்காம உட்கார்ந்துருக்க எடப்பாடி. அதனாலதான் ஒரு அதிமுக ஒரு தலைவர் சொன்னாரு, மகன் இந்த பக்கமே வந்துடாதப்பா. யார? மிதுனை. இந்த பக்கமே வந்துடாத, இது உனக்கான இடமே அல்ல, இது என்னாலேயே தாக்கு பிடிக்க முடியல, நீ வந்தீங்கன்னா மொத்த சொத்தை ஒரே நாள் எழுதி வாங்கிட்டு போயிடுவானுங்க, இந்த பக்கமே வந்துடாதப்போ, அரசியலே வேண்டாம். இப்போ நேரு மகன் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. உதயநிதி அடுத்த முதலமைச்சர் அவர் தான். திமுக வெற்றி பெற்றால் நாற்காலி அவர் தான், உதயநிதி தான். இப்படியா விஜய் முதலமைச்சர் நாற்காலி, ஆதவர்ஜுனா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்படி பல திட்டங்கள் நடக்கிற பொழுது இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய அதிகார மையம் எது? எடப்பாடி. மிதுன உள்ளேயே வர வேண்டாம். கண்ணு கோயம்புத்தூர் பாசை, கண்ணு தங்கம் மோசமானவங்க இருக்கிற இடம் அது. அரசியல் படு மோசமான பயிலுவா கவுத்துருவானுங்க. வேண்டாம் கண்ணு, நீ எட்ட இரு. கோயம்புத்தூர் கொங்கு பாசையில பேசுறேன். கொங்கு பாசையில கண்ணு தங்கம் குழந்தைகள் அப்படிதான் பேசுவாங்க. கொங்கு மக்கள். இந்த பக்கம் வந்துடாத கண்ணு, இந்த பக்கம் வந்துடாத. ஆமா. அப்போ எடப்பாடியுடைய நிலைமை பார்த்தீங்களா? இப்போ ஓபிஎஸ் நேராக குருமூர்த்திட்டு போறாரு. உங்களை நம்பித்தாங்க நான் இவ்வளவு துரோகம் பண்ண இந்த அதிமுகவுக்கு. ராத்திரி 9 மணிக்கு என்னை போய் சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தத்தையே பண்ண சொன்னீங்க. நான் பண்ணுனா இல்லையா? இவ்வளவு நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன். இப்போ எடப்பாடி உள்ளேயே சேர்த்த மாட்டேங்கிறாரு, பந்தியிலேயே உட்காராதீங்கிறாரு. இல்லைங்க இலை ஓட்ட, அது பந்தியே வேண்டாங்கிறாரு. அப்போ எனக்கான நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லித்தானே நான் அவ்வளோ வேலையை செஞ்சேன். சரி வாப்பா, டெல்லிக்கே போவோம் வா. ஓபிஎஸ் தொந்தரவு தாங்காம குருமூர்த்தி, சரி இப்போ பாஸ்டே பேசிக்குவா. எங்க அமித்ஷாட்ட பாஸ்டை கூட்டிட்டு போய் எங்க தொந்தரவு தாங்க முடியும். சொன்னதெல்லாம் செஞ்சார். நல்ல ஆளுங்க, இனியும் சொன்னதெல்லாம் செய்வாருங்க. கட்சியை பழக்க சொன்னா பழப்பாருங்க. உள்ள இருந்து நமக்கு தகவல் சொல்லுவாருங்க. நல்ல ஆளு விட்டுறாதீங்க. யாரு? குருமூர்த்தி. ஆமாங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறாங்க. அது சீனை பார்த்தீங்களா? அமித்ஷா எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. பார்த்தீங்களா? அதெல்லாம் பழைய ஃபோட்டோ சார். பழைய ஃபோட்டோ, புது ஃபோட்டோவா? இதுதான் ஓபிஎஸ் நிலைமை. இப்போ அடுத்து நயினாரை கொண்டு போட்டு நம்ம சொன்னபடி கேட்பாருன்னு பார்த்தா, நீங்கள் மயிலாப்பூர் இவாளெல்லாம் பல திட்டங்களை கொடுத்து இதை நடைமுறைப்படுத்து. பல கிருஷ்ணசாமிக்கு 7 சீட்டு வேணும்னு கேட்குறாரு. 7 சீட்டு. ஜெயலலிதாட்ட போய் 1 சீட்டுக்கு மேலே கேட்டால் கூட்டணி வேட போய் கிளம்பு. ஜெயலலிதா 7 சீட்டு. கடைசியாக நடராஜன்கிட்ட போய், அங்கே போய் சசிகலாட்ட போய் கடைசியாக 2 சீட்டு வாங்கி வச்சார். இவர் ஆட்சி முடிவுக்குள்ளே அந்த இன்னொரு எம்எல்ஏ காணாமல் போயிட்டார். எங்கேயா அவர்? நான் வேறு கட்சிக்கு போகிறையா? இது வரைக்கும் கிருஷ்ணசாமி கட்சியில் இருந்த ஒரு எம்எல்ஏ கூட இப்போ அவர் கூட இல்லை. எப்போ? அந்த காலத்தில் இருந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. அவருக்கு 7 சீட்டு வேணுமா? இப்படி இது யார் சொல்கிறா? பாஜக சொல்லுது, பிஜேபி சொல்லுது. ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப கூட்டாளி. ஒரு கால் நாங்க ஆட்சி அமைக்கணும் முடிவு பண்ணா 7 சீட்டு எங்க பின்னாடி வந்துருவாங்க. அதாவது பிஜேபி ஒரு செட் ஆஃப் அந்த அலைன்ஸ்ல இருக்கிற பார்ட்னருக்கும் சேர்த்து சீட்டு கேக்குறாங்க. நான் அந்த பல இடங்களை சொல்லியிருக்கேன். 100 வருடங்களுக்கு முன்பு யோசிக்கிறவர்கள் பாஜக.
100 வருஷத்துக்கு முன்பு என்ன நடக்கணும், அதாவது அடுத்த 100 வருஷத்துக்கு என்ன திட்டமோ இப்பயே யோசிப்பாங்க. 1925ல் 100 ஆண்டுகளில் காங்கிரஸ் இல்லா இந்தியாவை அமைப்போம், அமைச்சிட்டான். இல்ல இன்னும் அமையல, இன்னும் காங்கிரஸ் அமைச்சமா காங்கிரஸ் என்ன டம்மி பீஸா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. காங்கிரஸ் டம்மி ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன பண்ணுது காங்கிரஸ்? எங்க வந்து சேர்ந்துருக்கு? வயநாடு முஸ்லீம் தயவுல ஜெயிச்சிருக்கு. யார் தயவுல? வயநாடு முஸ்லீம் ரேபர்லி தொகுதியில தான் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு சொந்தமான தொகுதி. எங்க? யூபி ரேபர்லி தொகுதி. இப்ப எங்க? வயநாடு பாய்கள் புண்ணியத்துல தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பதோரா காந்தியும் எல்லா காந்தியும் எங்க போறாங்க? நாடாளுமன்றத்துக்குள் போக முடிகிற அளவுக்கு காங்கிரஸ் கழுத தேஞ்சு கட்டர். இங்க கருணாநிதி காப்பாற்றி வச்சிருக்காரு காங்கிரஸ். அவர் இல்ல இப்போ, கருணாநிதி தான் காப்பாத்தினார். எப்போ 70கள் அண்ணா அழிச்ச காங்கிரஸை கருணாநிதி தான் காப்பாற்றி வச்சார். இப்ப கருணாநிதி பேரன் வரைக்கும் காப்பாத்துறாங்க. அப்போ பாஜகவினுடைய திட்டம் நடைமுறைக்கு வந்ததா இல்லையா? சரி. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எல்லாரையும் நாங்க அலைன்ஸ் கொண்டு வரோம், எங்களுக்கு இவ்வளவு பங்கு கொடுத்துருங்க, இவ்வளவு சீட் அப்படின்னா எவ்வளவு கேக்குறாங்க சார் பிஜேபி? அதாவது 150 + 84 அப்படியே குறைக்கிறாங்க. 150 நீ வச்சுக்கோ. எடப்பாடி அந்த முடிவுக்கு வந்துருவார் வேற வழியே இல்லாம. 84 பாஜக எடுத்து 150 சீட்டு ஏடிஎம்கே நீங்க நின்னுக்கோங்க, 84 சீட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க யாரனாலும் சேர்த்துக்கிறோம். ஆமா, யாரனாலும்னா யார சேர்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது பாமக தாண்டி வாசன் பெரிய கட்சி, தேமுதிக இப்பவே இவர் நம்ம ஏவா வேலு பிரேமலதா குடும்பத்துக்கு இப்போ போலீஸ் எஸ்கார்டே கொடுத்துட்டார். போலீஸ் எஸ்கார்ட்? ஆமா, போலீஸ் எஸ்கார்டோட இப்போ பிரேமலதாவும் விஜய் பிரபாகரனும் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ ஒரு உடன்பாடு வராமல் இதெல்லாம் நடக்காது. ஓகே. முன்னாடி என்னடா எங்கடா பாதுன்னு பார்த்தா பின்னாடி யாரு போறா? எஸ்கார்ட் போகுது. அப்போ ஒரு உடன்பாடுக்கு வந்தாச்சு. ஆனா பாஜக கடைசி நேரத்தில் கொண்டு சேர்த்துருவாங்க, இழுத்துருவாங்க. பாஜக நினைச்சா யாரை வேணா இழுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, பாஜக கூட்டணிகள் திமுக வந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, பகதூர் ஷா, அமித்ஷா, யார் இந்த அமித்ஷாவே உங்ககிட்ட எடுக்கலாம் போலியே. அப்போ இதுதான் நிலவரம். அப்போ எடப்பாடி பார்க்க இந்த இப்படி இவ்வளவு சீட்டு கொடுத்தா இத்தனை பேரும் நமக்கு எதிராக போயிடுவாங்க. அதனாலதான் ஜெயக்குமார் சொல்றாரு, கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போயணும்யா சொன்னாரா? யாருடைய மைண்ட் வாய்ஸ்? எடப்பாடியோட மைண்ட் வாய்ஸ். சிவி சண்முகம் சொல்றாரு, துரோகிகள் பூரா இப்போ நமக்கு எதிராகிட்டாங்க. ஓபிஎஸ் குருமூர்த்தி கூட்டிட்டு டெல்லி போனோடனையும் யார் சொல்றா? சண்முகம். துரோகி பயலுக்கு பூரா என்ன ஒண்ணு சேர்த்துட்டீங்களா, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி எடப்பாடிக்கு தொடர் நெருக்கடி வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அதிகார மையமாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்ட நாள் திட்டம். அதை இப்போ பரிசோதனை செய்து பார்க்கிற இடம்தான் 2026 தேர்தல். அமித்ஷா பிளான் பண்ணிட்டாரு. இல்லைன்னா நீங்க திருப்பரங்குன்றத்தில் அளவுக்கல்ல இப்போ தீபக்கெல்லாம் மாறுது. அளவுக்கல் சர்வேக்கல்ல தீபக்கெல்லாம் மாறுது. எச்ராஜா சொல்லிட்டார, நீங்க அந்த மசூதி வேற இடத்துக்கு மாத்துங்கன்ட்டார். கவனிச்சிங்களா? வேற இடத்துக்கு மாத்துங்கன்னு சொன்ன பிறகு ஆஸ்திரேலியாவில் இருந்த திருமாவளவனை கிளம்பி வாங்க, யாரு? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதறான். நீங்க 150 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பார்லிமெண்ட்ல கொடுத்தா இம்ப்ளீச்மெண்ட் தான். சாமிநாதன் வீட்டுக்கு போயிடுவார். இம்ப்ளீச்மெண்ட். இப்ப அதே போல 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்குற முதன்மை நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? அண்ணன் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவனை முன்னிறுத்தித்தான் திமுகவே இந்த வேலையை பண்ணுது. திமுகவை டிஆர் பாலு போக மாட்டேன்ட்டார். ஏன் அது திருமாவளவனை நிக்க வைக்கிறாங்க? திமுக எம்பிக்கள் தான் அதிகம், அவங்களுடைய கோட்டாவில் தான் அவங்க கூட தான் சேர்ந்து திருமாவளவனும் இருக்காரு. அம்மாவா இல்லையா? நல்ல கேள்வி. டிஆர் பாலு இந்த வேலையை செஞ்சாருன்னா கப்பல் அப்படியே அண்டார்டிகா கடலுக்கு போயிடும். கப்பல் கம்பெனி அதிபர் டிஆர் பாலு கப்பலை யார் மத்திய அரசு அதிகாரி போய்
ஹெலிகாப்டரில் இறங்கி அந்த கப்பலை அப்படியே எங்கே ஓட்டிகிட்டு போயிடுவான், அமெரிக்கா பக்கம் ஓட்டிகிட்டு போயிடுவான். பெரிய இது இருக்குது, மது ஆலை இருக்குது எங்கே, ஒரத்த நாட்டில். அந்த ஆலை 1000 கோடி ரூபாய் வியாபாரம் வருஷம். அந்த சாராய ஆலை என்ன ஆகும், டாஸ்மார்க் கடை மாதிரி சுருங்கிடும் 10 பாட்டில். இப்படி பல நெருக்கடி வந்துடும் திமுகவுக்கு, டிஆர் பாலுக்கு, ஜெகத்ரட்சனுக்கு. அவங்கெல்லாம் திமுக தான் சார், திமுக தான். நீங்க எல்லாத்தையுமே 1,00,000 கோடி 1,00,000 கோடி இருக்கு. அப்போ பாஜக அமித்ஷாவுடைய கோப பார்வை பார்த்தா 1000 கோடி ரூபா ஃபைன். இப்போ போலீஸ்கார் 500 ரூபா கொடுத்து ஃபைன் போடுவான்ல, ட்ரிங்க் அண்ட் ஊது தண்ணி அடிச்சுட்டு வந்தியா அப்படின்னு. இல்லைங்க இல்லையா, சரி 500 கொடுத்துட்டு போ. அந்த மாதிரி 120 பேர் கையெழுத்து வாங்குறியா, ஒரு 1000 கோடி ஃபைன் அமித்ஷா. அதனால எல்லாம் எங்க ஒதுங்கிறாங்க, திரும்ப பின்னாடி. அவருக்கு பின்னாடி பொண்டாடி புள்ள சொத்து சோகம் ஒன்றும் இல்லை. அதனால அவரை முன்னிறுத்தி தான் இப்போ பாஜகவை எதிர்க்கிறார்கள். அப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா, எப்படியாவது திமுகவை ஒரு வழி பண்ணிடணும், திமுகவை ஒரு வழி பண்ணிடணும். ஒரு வழி பண்ணுவதற்கு நமக்கு இப்போ கைப்புள்ள யாரு, எடப்பாடியை வைத்து தான் திமுகவை எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. திமுக ஒரு அதிகார மையமாக பாஜகவுக்கு 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இம்ப்ளீச்மெண்ட்டுக்காக தயார் செய்கிற பொழுது மேலவை கீழவை முழு அவையும் பரபரப்பாகுது. இப்ப அவை முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யாரு காரணம், 40 நமதே நாளை நமதே திமுக எம்பிக்கள் தான், திமுக எம்பிக்கள் தான். அங்க பிஜேபி நினைக்கிறாங்க, என்னையா இவங்க பெரிய தலைவலியா இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஆர்எஸ்எஸ் மூளை அது கடுமையான மூளை. இந்த ஆர்எஸ்எஸ் மூளை தான். நீங்க வந்திருந்தாரு மோகன் பகாவத், ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர், உடையாறு கல்யாண மண்டபம் ஃப்ரீ. மோகன் பகாவத்துக்கு பல தொழிலதிபர்கள் 1000 பேர் வந்தாங்க. 1000 பேரும் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான். 1000 பேரும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிகள் தான். ஒவ்வொருத்தரும் தொழிலதிபரும் ஒரு 1000 பேர் வச்சு வேலை வாங்கிட்டு. ஆனா ஆர்எஸ்எஸ் சொல்லிக்க மாட்டாங்க. நம்மளால தான் வட்ட செயலாளர் போய் எடப்பாடியை பார்த்தா கட் அவுட்ரு போட்டு வச்சிருவான் முன்னாடி, பெரிய கட் அவுட்ரு. பார்த்தியா, நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், ஜெயலலிதா கூட கட் அவுட் இருக்கும், ஓபிஎஸோடு இருக்கும், இபிஎஸோடு. எப்படா பார்த்தீங்க, ஒருக்கா ஓயமாக போகும்போது ஒரு படம் எடுத்திருப்பான், அதை கட் அவுட்ரு வச்சு அந்த ஏரியாவே கலக்கிட்டு இருப்பான். ஆனால் மோகன் பகாவத்து பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் யாருக்குமே தெரியாமல் ஒரு கிழிஞ்ச பழைய ஜிப்பாவும் ஒரு குருதாப்பட்டியும் போட்டு நடந்து போயிட்டுருப்பான் சோழனா பையோட. அப்போது இதை பார்த்து தான் இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போது பாஜக நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய கூட்டணி ஆட்களை, இப்போ தமிழருவி மணியனும் சைக்கிளில் சேர்ந்துட்டார் தெரியுமில்ல, சைக்கிள் சின்னத்தில் சேர்த்து தமிழ் மாநில கட்சி அங்கே இணைச்சிட்டாரு. 1 கோடி தொண்டன் அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் உலகத்திலேயே காங்கிரஸ் கட்சி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது ஒரே கட்சி வாசன் கட்சி தான், தமிழ் மாநில காங்கிரஸ். ஆமாம், சரி, ஏதோ காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு தாங்க இந்தியாவுடைய சண்டையை. இனி அடுத்து காந்தியாக போய் பிஜேபி சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். அம்பேத்கர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ தமிழறி மணி எப்படியா நான் சட்டசபைக்கு போகணும், சட்டசபைக்கு என்னுடைய தமிழ் சங்கநாதம் எங்கே, சட்டசபையில், பிஜேபி தாமரையில், இப்படி முடிவு பண்ணியாச்சு. அப்போ பல குடைச்சல்கள் எடப்பாடிக்கு வரப்போகுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிமுக சேரதாக இருந்தால் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா சேரக்கூடாதுன்னு ஓபிஎஸ்க்கு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு. ஓபிஎஸ் எப்படி சும்மாவை சேருவார், 10 சீட்டு வேணுங்கிறாரு வைத்தியலிங்கம் உட்பட. அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்த்துன்னு ஒத்துக்கிறாரு. ஆரம்பத்துல ஒத்துக்கிறாருங்க, ஆரம்பத்துல இருந்து எதுவும் கொடுக்க மாட்டேன். இவருடைய டிமாண்ட் வந்தா கூட நிக்கிறேன். அதாவது நீங்க ஒரு முறை சண்டை போட்டாரு, எப்போ ஒரு 6 மாசத்துக்கு முந்தி, நிபந்தனை இல்லாமல் சேரணும் அப்படின்னா சேரலாம் வேண்டாம். அதிமுக கட்சி யாருடைய கட்சி ஆச்சா கொஞ்சம் ஒரு கோபி சத்தம் போட்டு சண்டை வந்தது தெரியுமா, இதான் மேட்டர். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர்களை உள்ள சட்டசபைக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ விட்டா ஒரு கோஷ்டி உருவாயிரும், ஒரு கோஷ்டி. இந்த 16 26 வரைக்கும் 10 ஆண்டுகள்னு ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் இருக்கு. இவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு கடுமையான யுத்தம் நடத்தியிருக்கு.
அது இப்போ செயற்குழு பொதுக்குழு என்ன தீர்மானம்னா, கூட்டணி சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடப்பாடியே எடுப்பார். ஆமா அதான் அந்த தீர்மானம். ஆமா இதை அவரே உருவாக்கி கொண்டு போய் அப்பா இதான் தீர்மானம் படிங்கப்பான்னு சொன்னதுதான். சரி இப்போ என்ன அங்கே இருக்கிற மட்ட செயலாளர், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பொதுக்குழு, செயற்குழு, முன்னாள் அமைச்சர் 62 + 4 66 எம்எல்ஏ எல்லாமே சொன்னாங்க. இதாயா சட்டம். ஜெயலலிதா வந்து பொதுக்குழு தீர்மானத்தை என்ன பண்ணோம், இட்லி சாப்பிடும்போது சட்னி சோடு சாப்பிடும்போது எழுதிக்கும், முடிஞ்சு போச்சு. கருணாநிதி ராஜாத்தி அம்மா சப்பாத்தி விற்கும் போதே, சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொதுக்குழு தீர்மானத்தை எழுதியிருப்பார். இதுதான் பொதுக்குழு தீர்மானம். சரி இப்போ அதே போல தான் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபிக்கு நாம் முழு அதிகாரத்தையும் கொடுத்தால் அது பிற்காலத்தில் தனக்கு எதிராக இருக்கும். சரி இந்த ஆட்கள் பூரா அப்படியே எங்கே போயிடுவான், பிஜேபி கூட பிஜேபிக்கு போயிடுவாங்க. ஒருவேளை பிளந்தால் பிஜேபிக்கு வந்து ஆசை, தீராத ஆசை இருக்கு. நாற்காலியில் கொஞ்ச நாளாவது உட்காரணும், கொஞ்ச நாளாவது உட்காரணும். ஆமாம், தமிழ்நாட்டில் அது பார்லிமெண்ட்ல உட்காருவதை விட தமிழ்நாட்டில் உட்கார்ந்து தீரணும். திராவிட இயக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இது ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அழுத்தம். மோடி அமித்ஷா 2 பேருக்கும் தூக்கமே போச்சு. தூக்கமே போச்சு. எதிர்ப்பே எங்கிருந்து வருது, தெற்கு இருந்து தான் வருது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அண்ணா சொன்னார்ல, தெற்கு இருந்து தான் டெல்லிக்கு தூக்கத்தை கலைக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்த திருமாவளவன் இந்துமா கடலை தாண்டி டெல்லியில் இறக்கி திட்டம் எங்கே மெட்ராஸ்லேருந்து போகுது. அப்போ இதெல்லாமே திருமாவளவனை பாஜக எதிர்க்கவே முடியாது. ஏன், 30 கோடி தலித்துகள் எங்கே இருக்கான், இந்தியாவில் இருக்காங்க 30 கோடி தலித். அப்போ திருமாவளவனை நீங்கள் ஏதாவது டச் பண்ணிங்கன்னா அது பெரிய இஷ்யூ. ஓகே, அதனால் ஜெகத் ரட்சகராகட்டும், டிஆர் பாலு ஆகட்டும், யாராக இருந்தாலும் எது வேணால் செய்யலாம். ஆனால் இந்த தலித் அரசியலை முன்னிறுத்தி திமுக செய்வதற்கான மூளை ஆர்எஸ்எஸ் மூளையை விட அதிநவீன மூளை, பெரியார் மூளை. ஓகே, இதுதான் பெரியார் மூளை. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, எல்லாருக்கும் ஒரு 3 சீட், 4 சீட், 5 சீட்டு, அதிகபட்சம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை மெஜாரிட்டியாக ஜெயிக்க வைக்கணும். சரி, அப்போ தான் நம்ம கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கும், ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும். இது இவருடைய திட்டம். ஆனால் ஆளாளுக்கு அதிகார மையமாக இருக்குது பாஜகவில். நயினார் ஒன்று சொல்கிறாரு, கேடி ராகவன் ஒன்று சொல்லி அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு, அண்ணாமலை ஒன்று சொல்லி அது நட்டா ஒன்று சொல்கிறாரு, நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்கிறாங்க. யாருக்கு, எடப்பாடிக்கு. அப்போ எடப்பாடி ஏண்டா பாஜகவில் சேர்ந்தோம், ஏண்டா இந்த கட்சிக்கு தலைவராக வந்தோம், 24 மணி நேரமும் இந்த முறை 26 தேர்தலில் அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கலினா இன்னும் மேலும் பல குழப்பம் வரும். இந்த குழப்பத்தை நீங்கள் இன்ச்சா ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து ஓபிஎஸ்க்கு என்ன பங்கு, டிடிவிக்கு என்ன பங்கு, இப்படி பல அரசியல் நகர்வுகளை பாஜகவையும் பகைத்து கொள்ள முடியாது, பாஜகவையும் பகைத்து கொள்ள முடியாது. இதுக்கு நடுவில் விஜயை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடுவேன்னு அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. யாருக்கிட்ட, எடப்பாடிட்ட. அதையும் பார்க்க வேண்டியது. அது நடக்குமா? கண்டிப்பா பாஜக நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். அமித்ஷா 15ஆம் தேதி திங்கட்கிழமை வராரு. நேரா வந்துட்டு வேலூர்ல தான் கூட்ட மாட்டேங்குது. அவங்களுடைய ஆலோசனை கூட்டம் வேலூர்ல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நேரா வேலூர் போறாரு. இதற்கு இந்த பயணத்தில் அமித்ஷாவின் இந்த வருகையின் போது விஜய் சந்திக்க அல்லது ஏதேனும் ஒரு திரைமறைவு அரசியலாவது இருக்கு? கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏதோ நீங்க தான் ஈசிஆர்ல ரூம் போட போறாரு, அங்க தங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாமே தகவல் தான், ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். ஆனா கண்டிப்பாக விஜய இந்த கூட்டணிக்குள், அதிமுக கூட்டணிக்குள், பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வராவிட்டால் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு தடுமாற்றமான கூட்டணியாக தான் அமையும். ஓகே, நீங்க கொஞ்சம் பலம் குறைந்த கூட்டணி. அப்போ இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. இதையெல்லாம் பரீட்சித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இல்ல சார், நான் ஒண்ணு கேட்கணும். அமித்ஷா அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட வந்து அலைன்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு. ஆமாவா இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் அலைன்ஸ் பண்றாங்கன்னா இது ஒரு பெரிய வலிமையான கூட்டணியா மாத்தணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆனா இவ்வளவு காலம் எடுத்தும் கூட்டணி வச்சு பிப்ரவரியிலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வச்சது பிப்ரவரி மார்ச்ல அந்த கூட்டணி வச்சாங்க.
இன்றளவுல ஒரு 7 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனாலுமே அதை ஏன் அவங்களால வந்து ஒரு பெரிய பலமான கூட்டணியா அமித்ஷாவால மாத்த முடியல? நீங்க வேற அமித்ஷாவ வானளாவி புகழ்றீங்க. அந்த அலையன்ஸ் விஷயத்துல, அரசியல் வேலையில, சித்து விளையாட்டுல. ஆனா அவரால ஏன் செய்ய முடியல இங்க? இல்ல நீ சொல்ற பலமான கூட்டணி யார கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்தவங்கள கூட யாரையுமே உள்ள இன்டாக்ட் பண்ண முடியல. அதை வைக்க முடியல. இருந்தவங்க யாருன்னு சொல்லுங்க. பாமக. பாமக உறுதி செய்ய. பாமக உறுதி தான் சார். 2 பாமக ஆயிருச்சு. ஒரே பாமக தான். நீங்க இல்ல மருத்துவரையா இல்ல அதெல்லாம் தேர்தல் நீங்க அமித்ஷா வர சொல்லி ஐயாவையும் ஜிகே மணி வர சொல்லி அமித்ஷா சொன்ன பிறகு ஜிகே மணி போய் பாட்டு வந்தாரா? ஜிகே மணி பார்த்துட்டு வந்து ஐயாட்ட சொல்லியிருக்காரு, அமித்ஷா 2 பேரும் ஒன்றாகுங்க, இது உங்களுக்கும் பலன் இல்லை, எங்களுக்கும் பலன் இல்லை, அதனால் உடனடியாக நீங்கள் ஒன்று சேருவது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கு நல்லது, இதை நீங்கள் விரைவில் செய்வீங்கன்னு நினைக்கிறேன், போங்க கிளம்புங்க. யார்கிட்ட? ஜிகே மணிகிட்ட. அடுத்து வாசன் ரெடிமேடாக இருக்கார், ஜான் பாண்டியன் ரெடிமேடாக இருக்கார், கிருஷ்ணசாமி ரெடிமேடாக இருக்காரு. வேற அந்த கூட்டம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறதுன்றது பிப்ரவரி ஜனவரின்னு ஆளாளுக்கு ஒரு டைம் சொல்லி. இல்லை அதாவது சார், இதை வந்து பாஜக தான் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர். ஆமாம். என்டிஏ கூட்டணி நடக்கிறப்போ இவங்க எல்லாம் போய் கூட கலந்துக்கிட்டாங்களா? மோடி பக்கத்தில் எடப்பாடி உட்கார்ந்துருந்தாரா? அதே போல இந்தியா கூட்டணியில் சோனியா பக்கத்தில் ஸ்டாலின் உட்கார்ந்துருந்தாரா? தமிழ்நாடு தான் 2வது இடம் ஆல் இண்டியா லெவல்ல. ஏன்னா இங்கே தான் 40 சீட் மொத்தமாக இருக்கு. அப்போ இத பிள்ளையார் சொல்லி போட்டு அமித்ஷா அத்தனையும் டெல்லியிலிருந்து நகர்த்திட்டு இருக்காரு. நகர்த்தி தேர்தல் உறுதி தேதி அறிவிக்கப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு திமுக இந்தியா கூட்டணி தயாராகிற பொழுது என்டிஏ கூட்டணி தயாராயிடும் 100% தயாராயிடும். அண்ணாமலை எதற்காக டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சந்திக்கிறார்? இந்த நிகழ்வெல்லாம் வந்து இது எடப்பாடிக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தாதா? அதுதான் ஒரு நோக்கமே. யாருக்கு? அண்ணாமலைக்கு. இல்ல சார், டெல்லி சொல்லி அண்ணாமலை இல்ல டெல்லி வந்து இப்ப நைனார் வேலை வாங்குது. அண்ணாமலை பாஜக கூட்டணியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பாஜக ஒன்றும் பலவீனமே இல்லை. பட் அண்ணாமலையின் இந்த நிகழ்வுல எடப்பாடி ரசிக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. 100%. ஆனா பிஜேபி இதை எப்படி கருதும்? அதாவது அதெல்லாம் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவரே சொல்றாரு, நான் இந்த வேலை செய்யறேன், நான் அந்த வேலை செய்யறேன். யார்? அண்ணாமலை. அப்போ சில கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய எந்த வேலை வேணும்னாலும் செய், பலம் இழக்கக்கூடிய வேலை செய்யாது. ஏன்னா உன்னை நம்பி நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு ஜெயிச்சிருன்னு சொன்னேன், ஒன்றையும் காணும், இருக்கிறதும் போச்சு. எடப்பாடி பிச்சு அது மாதிரி வரக்கூடாது. இனிமேல் எதை செய்வதாக இருந்தாலும் அமித்ஷாட்ட கேட்டு கட்சியுடைய நன்மைக்கு வேலை செய், இது எல்லாரும் சொல்றதானே. ஆனா எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு பயணிப்பாரா திரு அண்ணாமலை அவர்கள்? இல்ல, பயணிக்கலைன்னா அண்ணாமலை காணாம போயிடுவார். ஏன்னா அண்ணாமலையை விட அமித்ஷாவும் எடப்பாடியும் தான் பாஜகவுக்கு முக்கியம். எடப்பாடி அமித்ஷா கூட்டணியை பலம் சேர்க்கிற வேலை தான் அண்ணாமலை வேலை. அதை உடைக்கிற வேலையா இருந்தா அண்ணாமலை அடிப்படை உறுப்பினர்களும் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா பாஜக இப்ப நேரம் இல்லை, காலம் இல்லை, எல்லாமே நீங்க அவசரமா செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் இப்ப ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த அரசியல்ல அண்ணாமலையும் அதுக்கு உடந்தையா இருக்காரு. எதை? பாஜக அதிமுக கூட்டணியை பலமாக்குவது, திமுக கூட்டணியை பலமிழக்க வைப்பதுல நான் கட்சி வேலை பார்க்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதை பார்க்கறாரு. இதுல இந்த கூட்டணிக்கு எந்த பலவீனப்படுத்துகிற வேலையும் அவர் பார்க்க மாட்டார். இப்போ இன்னொன்னு, செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு போயிருக்காருல்ல, அவரு சொல்றாரு இன்னொரு அதிமுகவா மாறப்போகுது பாருங்க, தாவேகா இன்னொரு அதிமுகவா மாறப்போகுதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இவர் என்ன அடிப்படையில் சொல்றாரு அவரு? அதாவதுங்க, நான் தான் அதாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா கூட இருக்கிற பொழுது ஜெயலலிதா சொல்லுகிற வேலையை செய்து முடிப்பாரே தவிர ஜெயலலிதாவோடு விவாதம் செய்து கூட்டணி தலைவர்களை கன்வின்ஸ் பண்ற வேலையெல்லாம் செய்யவே முடியாது. உதாரணத்துக்கு ஜெயலலிதா வந்து சிறுவில்லிபுத்தூர்ல ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம், தாமரக்கணி சொல்றாரு, எல்லாம் வயவேலைக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை, நீங்க 10-11 மணிக்கு கிளம்பி போனீங்கன்னா ரோட்ல கூட்டமே இருக்காது. யார் சொல்றா? தாமரக்கணி அதிமுக விட்டு விலகுவதற்கு காரணமே செங்கோட்டையன்.
செங்கோட்டையா நீ செங்கோட்டையின் பெரிய ஏதோ பெரிய ராஜதந்திரின்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன். அப்போ தாமிரக்கனி வந்து செங்கோட்டையனோட சீனியர். தாமிரக்கனி செங்கோட்டையனை விட சீனியர். சரியா? அப்போ தயவுசெய்து வேண்டாங்க, எல்லாம் வயல் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் கிராமம் தானே செவிலிபுத்தூர், ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் 6 மணி 5 மணிக்கு ஜெயலலிதா அம்மா கிளம்பி போட்டோம், சாலை பூரா ஆளை நான் நிறுத்துறேன், இப்போ ஒரு ஆள் இருக்காதுங்கன்னு செங்கோட்டையை காதலியே வாங்கல. செங்கோட்டையை சத்தியமூர்த்தி, பழைய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் சத்தியமூர்த்தி, 2 பேரும் காதலியே வாங்கலை. ஜெயலலிதா கிளம்பி போது ஒரு ஆள் இல்லை. தாமிரக்கனி கூப்பிடுது, அறிவு இருக்கா உனக்கு? எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ஜெயலலிதாவுக்கு வரவேற்பே இல்லை, ஜெயலலிதா டெபாசிட்டே போச்சுலாம் எழுதுவான். பேச அம்மா நான் செங்கோட்டை கிட்ட சொன்னேன், செங்கோட்டை சொல்ல. சண்டை வந்து ஜெயலலிதாவை அவரை திட்டி, அவர் இவரை திட்டி, போடா வாடா. அதோடு தான் தாமிரக்கனி எங்கே போனார்? கட்சி விட்ட திமுகவுக்கு போனார். இது காரணம் செங்கோட்டை. இதான் செங்கோட்டையனுடைய அறிவு. 91 தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைத்தவர் படித்த பட்டதாரி, எம்ஏ பட்டதாரி முத்துசாமி. இப்போ திமுக இருக்கார். அவரு தான் ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைத்தவர். 2வது, காங்கேயம் தொகுதியில் யார் நின்னாலும் அடுத்த முறை வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு சென்டிமெண்ட். காங்கேயத்தில் கொண்டு போய் ஜெயலலிதாவை நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான வேலை பார்த்தபோது அதை தடுத்தவர் முத்துசாமி. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அதிமுக பல ஆயிரம் பேர்களில் செங்கோட்டையனும் ஒரு விசுவாசியை தவிர செங்கோட்டையன் ஒரு பெரிய சித்தாந்தவாதி கிடையாது. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் பலப்படுத்துவதற்கான வேலையை அமித்ஷா இப்போ தமிழ்நாடு வரும்போதெல்லாம் செய்யதான் போறாரு. 100%. ஏன்னா அவருக்கு RSS கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை விட ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிடக்கூடாது. ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது. நீங்க சனாதனத்துக்கு எதிராக, இம்ப்ளீச்மெண்ட்டுக்கு எதிராக 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து வாங்கி இந்தியா முழுக்க தாண்டி உலகமே இது வேடிக்கை பார்க்குது. உலகமே ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, அவரு RSS ஐடியாலஜிக்கலான GR சாமிநாதனை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் கூடி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூவி அவரை பதவியில் எடுக்குங்கிறத எப்போ நடந்ததுன்னா, ராமசாமின்னு ஒரு ஹரியானா நீதிபதி. அவர் யாருன்னா சஞ்சய் ராமசாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். யாருன்னா ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி புருஷன், நடிகை ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி புருஷன். நீங்க 91ல் காமராஜர் பேரை சீட்டு கேட்குறாரு எங்க விருதுநகர்ல. இப்போ ராமசாமின்னு ஒரு ஹரியானா ஹைகோர்ட் ஜட்ஜுடைய மகன் சஞ்சய் ராமசாமி, ஸ்ரீதேவி அவருக்கு சீட்டு கேட்குது. காமராஜர் பேரனுக்கு சீட்டா, ஸ்ரீதேவியினுடைய தங்கை கணவருக்கு சீட்டா? போட்டி வந்த பிறகு ஸ்ரீதேவி டோட்டல் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார் ராஜீவ்காந்தி. அந்த அம்மா நேராக அங்கே ராஜீவ்காந்தி பார்க்க போகுது. எங்கே? காஷ்மீர், அந்த பியூட்டிஃபுல் காஷ்மீர் அங்கே போகுது. அங்கே போன பிறகு ராஜீவ்காந்தியை சந்தித்த பிறகு சீட்டு யாருக்கு உறுதி? ராமசாமிக்கு உறுதி. காமராஜர் பேரண்ட் ஆளே காணோம். இல்ல எங்க காஷ்மீர்ல முடிவு செய்யப்படுகிறது. காஷ்மீருக்கு யாரு போறா? ஸ்ரீதேவி. அங்க அவரு ராஜீவ்காந்தி குளிர்ல, அங்க கடும் குளிர்ல பெட்ஷீட் கிஷீட் சொட்டு கிட்டு சால்வையெல்லாம் போத்திட்டு இருக்காரு. ஸ்ரீதேவி காஷ்மீர் பயணம் வேலை முடிஞ்சது. என்ன? சீட்டு ஷேரிங், வேற ஒண்ணும் இல்ல. கடைசியில சஞ்சய் ராமசாமி எம்எல்ஏ ஆயிட்டார். எம்எல்ஏ ஆகி ஹரியானாவில் உள்ள சென்னையில் ஹரியானாவுடைய நீதிபதியினுடைய மகன் யாரு? அவர் அப்பா பேரு ராமசாமி, மகன் பேரு சஞ்சய். அதனாலதான் சஞ்சய் ராமசாமி எங்க எம்எல்ஏ ஆனாரு? மெட்ராஸ்ல, விருதுநகர்ல. மெட்ராஸ்ல இல்ல சார், விருதுநகர் இங்க சட்டசபை இருக்குல்ல, அதை சொல்றேன். சரி, சென்னை கான்ஸ்டிடியூஷன்ல ஜெயிக்கிற, விருதுநகர்ல ஜெயிக்கிறார். காமராஜர் பேரன் காலி. இப்படித்தான். அப்போ அந்த ஹரியானா நீதிபதி ராமசாமி ஹரியானாவில் பல ஊழல் பண்ணிட்டாருன்னு
நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி எதிர்க்கட்சியெல்லாம் கூடி காங்கிரஸுக்கு எதிராக இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ யாருக்கு கொண்டு வர்றாங்க? திரு ஜிஆர் சாமிநாதனுக்கு. நீங்கள் சஞ்சய் ராமசாமி என்ன பண்ணாருன்னா காங்கிரஸை உடைச்சிட்டு ஜெயா காங்கிரஸ்னு வந்துட்டார். அவர் கோயம்புத்தூர் செல்வராஜ் இப்படி ஒரு 5-6 பேர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஜெயலலிதாவுடைய ஆதரவு பெற்ற ஜே காங்கிரஸ். எப்படி இந்த இறந்து போனாரு கோவை செல்வராஜ் அவரா? அவரே ஏடிஎம்கே கடைசியா அவரே தான். அப்போ அவர் காங்கிரஸில் சீட்டு வாங்கி ஜெயலலிதா அணியில் சேர்ந்தவர். இப்படி இம்ப்ளீச்மெண்ட் நடந்தது. இப்போ அதே போல இம்ப்ளீச்மெண்ட் நடக்கிற பொழுது இந்தியாவை தாண்டியும் இந்தியாவுடைய மானம் போகுது. இதுக்கு பிள்ளையார் சொல்லி எங்க? தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம். இதெல்லாம் பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை திமுக உருவாக்குகிறது. அதனால இப்போ எடப்பாடியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து திமுகவை அதிகாரத்திலிருந்து எடுப்பதற்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு துருப்புச்சீட்டு தான் எடப்பாடி. சோ 2026 கங்கணம் கட்டி வேலை செய்ய போறாங்க பிஜேபி. அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு 100%. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.